கூட நம்ம தடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வரப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வரப்புகள் வந்து ரொம்ப அகலமா வைக்கக்கூடாது. வ வ அ ரொம்ப அகலமா வச்சீங்கனாலே, அந்த வரப்புகள்ல வந்து முட்டையிடுற வாய்ப்பு வந்து நெறைய இருக்கு. எது? வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் வந்து வரப்புகள்ல வந்து நெறைய முட்டைகள் வைக்கக்கூடாது அப்படின்னா, அந்த வரப்புகள் வந்து ரொம்ப மெல்லிசானதா இருக்கும். ரொம்ப அகலமானதா இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த மெல்லிசான வரப்புகள் வைக்கிறனால இன்னொரு பயன் என்னன்னா, நம்ம நெல்லுல பார்த்தோம்னா, நம்மளுக்கு நெறைய எலிகளோட தொல்லை அதிகமா இருக்கும். எலிகள் எப்படின்னா, இந்த வரப்புகள் வந்து ரொம்ப அகலமா இருந்துச்சுன்னா, அது நல்லா சௌரியமா என்ன பண்ணும்னா, அதுக்கு அந்த வரப்புகளுக்குள்ள வந்து எலி பொந்துகள வந்து பண்ணி அந்த வரப்புகளுக்குள்ள அது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட பயிர்கள வந்து தாக்கும். அதனால இந்த வரப்புகள கூட ரொம்ப மெல்லிசானதாக நம்ம வைக்க வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம வயலெல்லாம் நல்லா உழுத பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? உரங்கள வந்து இடுவோம். உரங்கள் இடுறதுக்கு, அதுக்கப்புறமா பூச்சி மேலாண்மைக்கு என்ன தொடர்புன்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா, அதுக்கு நெறைய தொடர்பு இருக்கு. பரிந்துரைத்த அளவுலவே நம்ம வந்து உரங்கள வந்து இட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரசாயன உரங்கள் பாதி, அப்புறம் அங்கக உரங்களான நல்லா மக்கின மாட்டுச்சாணம், அப்புறம் கோழி உரம், இந்த மாரி எல்லாம் வந்து அங்கக உரங்கள நம்ம வந்து இட வேண்டும். யூரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த யூரியாவ வந்து யூரியாக்குள்ள நம்ம வேப்பம் புண்ணாக்கு கலந்துட்டோம்ன்னா, அந்த வேப்பம் புண்ணாக்கு கலந்த யூரியாவ வந்து நம்ம வந்து மண்ணுல இடுறனால, யூரியால இருந்து ரொம்ப சீரா சத்துக்கள் வந்து பயிருக்கு போய் சேரும். அப்ப வந்து பயிரோட வளர்ச்சி வந்து சீரா இருக்கும். ஏன்னா, யூரியா போட்ட உடனே உங்களுக்கே தெரியும், யூரியா நெறைய போட்ட உடனே என்ன ஆயிருது? பயிர் இல்ல வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா பச்சையா வரும். எப்ப நல்லா பச்சையமா வந்து நம்ம கிராப் இருக்கோ, அப்ப என்ன ஆகும்னா, பூச்சிகளோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். அதனால உரங்கள் இடுறதுல இந்த மாரியான முறைகள வந்து பின்பற்றணும். விதைக்கிறதுக்கு நம்ம வந்து விதை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அந்த விதை வந்து ரொம்ப சுத்தமான விதையா வந்து நம்ம தேர்வு பண்ணணும். பூச்சிகளோட தாக்குதல் இருக்கக்கூடாது. பூஞ்சானங்களோட தாக்குதல் இல்லாம ஒரு நல்ல விதையா வந்து நம்ம தேர்வு பண்ணணும். அப்புறம் உங்க எல்லாருக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா விதை நேர்த்தி. இந்த விதை நேர்த்தி வந்து எல்லா பயிர்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஒரு சில உதாரணங்களோட நான் சொல்றேங்க. விதை நேர்த்திங்கிறது எதுக்கு பண்றோம்னா, பூச்சிகள்லவே வந்து உங்களுக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு ஒரு வகை உண்டு. அந்த சாறு உரியும் பூச்சிகள் எப்படின்னா, பயிரோட ஆரம்ப வளர்ச்சி நிலைகள் அப்படின்னா ஒரு 30 நாட்கள் வரை இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாக்குதல் அதிகமா இருக்கும். இன்னொன்னு சொல்லப்போனா, அந்த 30 நாட்கள் வரை எப்படின்னா, பயிர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும்போது, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எப்படின்னா, ஒரு கூட்டமா வந்து சாறு உரியறனால, ஒரு சின்ன சின்ன செடிகளா இருக்க 30 நாளுக்குள்ளனா செடிகள் வந்து ரொம்ப சின்னதா தானே இருக்கும். அது வந்து தாங்க முடியாது. அப்ப வந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னால இலைகள் எல்லாம் மஞ்சள் ஆயிட்டு, அதுக்கப்புறமா வந்து வளர்ச்சி சரியா இல்லாம போறனால நம்மளுக்கு வந்து மகசூல் பாதிக்கக்கூடியதா இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் சில இதுல பயிர் வகை பயிர்கள் வந்து பயிரிடுற விவசாயிகளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, உளுந்து, பாசிப்பயிர்ல மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். இலைகள் எல்லாம் வந்து மஞ்சள் கலர்ல மாறி போயிரும். இது ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க காய்களும் வந்து மஞ்சள் கலர்ல ஆயிரும். காய்களுக்குள்ள இருக்கிற விதைகள் கூட மஞ்சள் கலர்ல ஆயிரும். இது வந்து மஞ்சள் தேமல் நோய். இது ஒரு வந்து வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோய வந்து பரப்பக்கூடியது வந்து வெள்ளை ஈ அப்படிங்கிற ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி. இந்த வைரஸ் நோய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நோய். என்னன்னா, இந்த வைரஸ் நோய வந்து தடுக்கிறதுக்கு எந்த ஒரு மருந்தும் இல்ல. நம்ம எப்படி தடுக்கலாம்னா, இந்த வைரஸ் நோய வந்து பரப்பக்கூடிய வெள்ளை ஈய வந்து கட்டுப்படுத்த